மிஸ்டர் அருண் எந்த ரூம்ல இருக்காரு? அவரை இங்க பார்க்கணுமா? அவசியம் பார்க்கணும், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். இந்த ரூம்ல தான் இருக்கிறாரு, பாருங்க. அயோக்கியனான நீ என் தங்கச்சிக்கிட்ட யோக்கியனா நடிச்சிருக்கேன். அவளை ஏமாத்தி மோசம் செய்து நல்ல வேணும் நம்ப வச்சிருக்கேன். நல்ல வேளை இப்பவே நீ யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என் தங்கச்சி கோயில் சிலடா. இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது. ஏம்மா, இந்நேரம் அங்க என்ன நடந்திருக்கோம்? நீ என்னமா நினைக்கிற? நான் என்ன நினைக்கிறேன், ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் உன் இஷ்டப்படியே நடக்குதுன்னு தோணுது. ஒவ்வொரு சமயம் நினைச்சேன் அவங்க எங்கே நாம எங்கேன்னு தோணுது. இல்லம்மா, இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை இல்லைங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஏன்னா அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தவிர வேறொரு பொண்ணு அவர் மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டாருமா. நானும் அப்படித்தான். பைத்தியக்காரி, நீ ஆசைப்படுற அளவுக்கு உன் பேச்சில பக்கம் இல்லை. ஆசைக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒருவேளை இது நடக்காம போயிட்டா, நீ அந்த வார்த்தையை சொல்லாத. இந்த மேனியும் ஆவியும் அந்த தெய்வத்துக்கே நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஒருவேளை அது நடக்காம போயிட்டா உன் மகளை நீ பணமாத்தாமா பாப்ப. நிர்மலா, இந்த தாய் நெஞ்சம் படுற வேதனை உனக்கு புரியல. உன் இஷ்டப்படி நடக்கணும்னு தான் நான் பிரார்த்தனை செய்ய. நான் சந்தேகப்படுற மாதிரி நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏம்மா, அவங்க என்னதான் பணக்காரங்களா இருந்தாலும் குணம் கூடவா மாறிடும்? அப்படி மாறிடுச்சுன்னா நான் போட்ட கணக்கு தப்புன்னு தான் அர்த்தம். ஆமாம்மா, இந்த பரீட்சையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா தற்கொலை செஞ்சுக்கிட்டு செத்தாலே சாவனே தவிர வேறொரு பரீட்சைக்கு நான் தயாராகவே மாட்டேம்மா. நான் தயாராகவே மாட்டேன். நீ ஏம்மா கவலைப்படுற? வேணும்னா பாரு, அண்ணன் வரப்போ சிரிச்சுக்கிட்டு தான் வரப்போகுது. நிர்மலா, நீ நினைச்சத நான் முடிச்சுட்டேம்மா அப்படின்னு சொல்லத்தான் போகுது பாரு. ஆகாயத்துல இருக்கிற சூரியனையே நான் கேட்டாலும் அதை கொண்டு வந்து என் காலடியில போடுற அண்ணனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருமா. இந்த நம்பிக்கையை நான் எப்படி சிதறடிப்பேன்? நெருப்புக்கும் நீருக்கும் இடையில பாலம் கட்டுற வித்தை எனக்கு புரியலையே. தங்கை ஆசைப்பட்ட பொருளும் கிடைக்கணும், ஆனா அது புனிதமானதாகவும் இருக்கணும். ஒண்ணுக்கொண்ணு ஒட்ட மாட்டேங்குதே. நீ வந்துட்டியா? நான் உனக்காதான் காத்துட்டு இருக்கேன். என்ன போனக்கார என்ன ஆச்சு சொல்லப்பா. என்ன என்ன இருக்கும்? அண்ணன் போற உன்னையே வரவேற்பு ஏக தடபடலா இருந்திருக்கும் இல்லைன்னா? ஆமா, அந்த காட்சியை என்னால மறக்கவே முடியல. அண்ணா, நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவரு உங்ககிட்ட என்ன கேட்டாரு? கேட்கிற நிலைமையிலே அவர் இருந்தார். என்னடா சொல்ற? போன அவரை சுத்தி ஏக கூட்டம். பேச முடியல, வந்துட்டேன். நிர்மலா, இன்னைக்கே உன் கல்யாண பேச்சு முடியலையேன்னு வருத்தப்படாதம்மா. என்னைக்கு இருந்தாலும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை உனக்கு தேடி கொடுக்காம உங்க அண்ணன் சாகவே மாட்டான். சத்தியம்மா. சார், என்னடா போன காரியம் என்னாச்சே? பெரிய தொந்தரவா போச்சு சார். ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு அந்த ரவுடி ரங்கனை கண்டுபிடிச்சேன் சார். அவனை கையோட கூட்டிட்டு வரதுக்கு என்ன? அவனுக்கு ரொம்ப முக்கியமான வேலையா, அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிவிட்டான். சரி, நீ உள்ள போய் அப்படி உட்கார்ந்து சலிச்சுக்கோ போ. படா பிரணவா, கவான் கவான். என்னடா இது, வழக்கம் போல இல்ல, நீ ஒரே குழப்பமா இருக்கிய?
மனசுல கடல் அலமோதுது. அதான் முகத்துல குழப்பம் தெரியுது. என்னடா விஷயம்? என் தங்கை ஒரு பணக்கார வாலிபனை காதலிக்கிறான். புத்திசாலி பொண்ணு, பணம் இருக்குல்ல. என்னடா பெரிய பணம் இருந்தா போதுமா? ஒடுக்க வேண்டாம். அவன் ஒரு பயங்கர குடிகாரன். ஐயோ, சரி போட்ட விடு. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு பேசாம உன் தங்கச்சி கிட்ட விஷயத்தை விளக்கி சொல்லி வேற மாப்பிள்ளையை தட வேண்டியதான். எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டேன். என் தங்கை தன் காதலனோட ஆனந்தமா வாழ போற அந்த நல்ல நாள அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நிலைமையில அவகிட்ட போய், அம்மா நீ ரோஜா செடிக்கு பதிய வச்ச, அது கள்ளி செடியா வளர்ந்திருக்கு, உன் காதல ஒரு பயங்கர குடிகாரன்னு சொன்னா, மை காட், அந்த அதிர்ச்சி அவளால தாங்கவே முடியாதுப்பா, தாங்கவே முடியாது. இது கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். ஆமா, யார அந்த பணக்காரன்? ஒரு பணக்காரனா? எங்க ஆபீஸ் மேனேஜர் மிஸ்டர் அருண். அவனா? அவனை பத்தி உனக்கு தெரியாத? பெரிய குடிகாரன் அவன். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாத குடிகாரனே கிடையாது. அவன் அந்த மருந்து சாப்பிட்ட உடனே நல்ல மருந்துக்கு எங்கிட்ட தானே வரா. இவனும் அடிக்கடி வருவான். நானும் அப்படி பணம் கணம் ஏதாவது வாங்கிப்பேன். இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? சத்தியமா நான் சொல்லி கொடுக்கலப்பா. மடையா, இந்த குடிப்பழக்கம் அவனுக்கு எப்படி வந்தது? அவன் இயற்கையிலேயே ஒரு சரியான கோழை, ஆனா முரட்டு பிடிவாதக்காரன். அவனுக்கு போய் எப்படியாவது கார் ரேஸ்ல ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்கு தைரியம் தேவைன்னா குடிச்சாதான் முடியும்னு எவனோ ஒரு முட்டா பைய சொல்லி கொடுத்துட்டான். இவனு அதை நிஜம் நம்பிக்கிட்டு டெம்பரரியா குடிக்க ஆரம்பிச்சவன் இப்ப பர்மனண்டாவே குடிச்சுக்கிட்டு இருக்கான். ரிட்டையரே ஆக மாட்டான் போல் இருக்கு. ஆனா ஒண்ணு, பெரிய சாமர்த்தியசாலி பாவன். அவன் குடிக்கிறது என்ன தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஏன், அவன் அப்பாவுக்கும் தெரியாது, அவன் தங்கச்சிக்கு கூட தெரியாது. அவ்வளவு ரகசியமா வச்சிருக்கான். பெரிய ரகசியம். குடிகார பையனுக்கு ரகசியம் ஒரு கேடா? ரகசியம். சஞ்சீவி, என் தங்க விரும்புறவனையே கல்யாணம் செய்துக்கணும். ஆனா அவன் ஒழுக்கம் உள்ளவனாவும் இருக்கணும். இந்த தர்ம சங்கடமான நிலைமைக்கு நான் என்னடா செய்யணும்? ஒண்ணு செய்வோமா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போமா? அப்படின்னா? இந்த டாக்டர் ரங்காச்சாரி ஒரு டாக்டர். மத்த டாக்டருங்க மாதிரி ஊசி மருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. மனோதத்துவ ரீதியிலேயே குணப்படுத்திடுவார். அதே மாதிரிதான் இவன் குடிப்பழக்கத்தை நாம நிறுத்தணும். அதுவும் ஓ மூலியமா தான் நடக்கணும். நீ தாங்குவியா? என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தலைமையில இடி விழுந்தால் நான் தாங்கிக்கிறேன். சொல்லு. இப்ப என்னால இடி எல்லாம் போட முடியாது. ஐயோ, நானா? வெறும் நடிப்பு, நடிப்பு, அவ்வளவுதான். சார், நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு தான் விஸ்கி மாதிரி இருக்குமே தவிர உண்மையிலேயே கொக்கோ கோலாவும் சோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொக்கோ கோலாவும் சோடாவும்? ஆமாங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நீ என்ன செய்யற? அருண் வந்துருவான். நான் உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தனோ அதை அப்படியே அவன்கிட்ட சொல்லிடணும். எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரிமா? சார் வந்துட்டார் சார். நிப்போ நிப்போ, சீக்கிரம். இந்த ரூம்க்கு போறீங்க சார்? ஆமா, இந்த நேரத்துல இது வழக்கமா ஏ ரூம் தானே? ஒரு பழைய கிளைண்ட் சார், பாத்தலோட திடீர்னு வந்து உட்கார்ந்துட்டு போக மாட்டேங்கிறா சார். அப்படியா? போன தடவை என் கூட தண்ணி அடிச்சுல நீ சேர்ந்து, இந்த தடவை ஏன்டா தண்ணி போல சாப்பிட? மழையா, உலகத்துல என்னடா இருக்கு? எல்லாமே இந்த பாட்டிலையும் கிளாஸ்லையும் தாண்டா இருக்கு. வசதி உள்ளவனுக்கு பணத்துல மயக்கம், வசதி இல்லாதவனுக்கு பசியில மயக்கம். ஆனா இதுல வர்ற மயக்கம் தாண்டா வாழ்க்கைக்கு துவக்க சாப்பிடாட. சாப்பிடானா பசங்க இவரை தெரியுமா உனக்கு? நல்லா தெரியும் சார். 5 வருஷமா குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கலாம் பாதி. 5 வருஷமா குடிக்கிறானா? ஆமா சார், ஓவரா குடிக்கிறா சார். இதுவரை ரகசியமா மாடியில குடிச்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அதிகமா குடிச்சு அம்பலத்துக்கே வந்துட்டான்.
மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன மது உண்ணும் போதை வண்டு மஞ்சத்தில் புரளுவதென்ன மழை வெள்ளம் போல எண்ணம் நெஞ்சத்தில் திரளுவதென்ன அணைப்பதில் விருப்பமோ அதற்கொரு விளக்கமோ ரசிப்பதில் வெட்கம் என்ன வேண்டுமோ எதற்கும் தயார் முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு முகவெட்டு பார்த்த பின்பு முத்துக்கள் தோற்றதுண்டு இடைவெட்டும் பாடி கண்டு இளவட்டம் மயங்கியதுண்டு புதுக்களை காட்டுவேன் முகத்திரை நீக்குவேன் உனக்கெது தேவை என்று கூறலாம் எதற்கும் தயார் கம்பளத்தை போல இருந்து அந்தரத்திலே பறந்து ஆடி காட்டவா அதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் எதற்கும் தயார் சிரஞ்சீவி, நீ சொன்ன மாதிரியே 1ஆம் நம்பர் குடிகாரன் பேர் எடுத்துட்டேன். போகாத ஊருக்கு இல்லாத வழியை காட்டி அருணை நம்ப வச்சுட்டேன். இனிமே அடுத்த கட்டம். இப்ப அருண் கிட்ட நான் கொஞ்சம் பணம் கேட்டிருக்கேன். அதை குடுக்கறதுக்காக அவன் இங்க வருவான். அவன் முன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன? நடிக்கிறேன். என் உயிரையே கொடுத்து நடிக்கிறேன். சார் யாரோ அருணா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். யாரு அருணா? போய் அவரை வர சொல்லு. என்ன சிரஞ்சீவி? வா அருண். சௌக்கியமா? சௌக்கியம். ரொம்ப பிஸியா? ஆமா ரொம்ப பிஸி. ஈரல் வீங்கி போய் தாங்க முடியாத வயிற்று வலி, நரம்பெல்லாம் வெட்டி வெட்டி இழுக்குது. எனக்கு இல்ல, உள்ள ஒரு கேஸ். புது கேஸா இருக்கே. இது புது கேஸ் இல்ல, மது கேஸ். என்ன சொல்ற? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. சரி, நான் பணம் கேட்டு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு செலவு இருக்குது, எடு. அப்படியா? இந்தா. என்ன சிரஞ்சீவி இவ்வளவு பெரிய சத்தம்? இது என்ன சத்தம்? உள்ள வந்து பாரு, போடுவான். டாக்டர் என்னது? இன்னுமா புரியல? 5 வருஷமா அவன் பாட்டிலா முழுங்கினான், குடங்குடமா குடிச்சான். அதனால வந்த வெனதான் இது. குடிச்சா இப்படி எல்லாம் ஆகுமா? ஆமா அருண், ஆரம்பத்துல சுகமா இருந்த மது இப்ப பயங்கர நோயா மாறிடுச்சு. இனிமே ஆண்டவனால கூட இவனை பிழைக்க வைக்க முடியாது. இன்னும் 6 மாசம், அவ்வளவுதான் அவன் ஜாதகம். அந்த 6 மாசம் இப்படியேதான். ஒரு டாக்டருங்கிற முறையில சொல்றேன், ஒவ்வொரு குடிகாரனுக்கும் கடைசி நிமிஷ வேதனை இப்படிதான் இருக்கும்.
சிரஞ்சீவி, ஒரு குட் நியூஸ். 10 நாளா அருண் பார் பக்கமே போறதில்லை. நான் பட்டபாடு வீண் போகல. அருண் திருந்திட்டான். இந்த நல்ல சமாச்சாரத்தை உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. உன்னுடைய ஐடியா ரொம்ப பிரமாதம்டா. என்னமோ தெரியல, சில சமயம் நான் கொடுக்கிற ஐடியா கூட நல்லாவே வந்துருது. கண்ணே கண்ணே. ஆமா, அருணுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம் நிலைச்சு நிக்கணுமே. என்ன சொல்ற நீ? பொதுவாவே பழக்கம்ங்கிறது மனுஷனுடைய ஆசைக்கும் சூழ்நிலைக்கும் இடையில இருக்கிற உறவுதான். ஏதாவது ஒரு கோணத்துல அறிவு பலவீனப்படுறப்பதான் கெட்ட பழக்கம் தலை தூக்குது. பலவீனம் தான் இதுக்கு தாய், ஆனா பயம் தான் இதுக்கு மருந்து. பயம்ங்கிற அந்த மருந்து தான் அவருக்கு ஸ்ட்ராங்கா கொடுத்திருக்கமே. இனிமே அவன் குடிய தொடவே மாட்டான். நீ நினைக்கிற தப்பு. பயத்தினுடைய அடிப்படையில் ஏற்பட்ட திருத்தம் நிலைக்கணும்னா அந்த பயமும் நீடிக்கணும். அப்படின்னா நீ ஒரு குடிகாரன், கூடிய சீக்கிரமே குடி ஒன்ன கொன்னுட போகுதுங்கிற பயத்துலதான் அவன் தெரிந்திருக்கான். அவனை பயமுறுத்துறதுக்காக தான் நீ நடிச்சிருக்கேங்கிற உண்மை எந்த நிமிஷம் அவனுக்கு தெரியுதோ அந்த நிமிஷமே அவனுக்கு பயம் போயிடும். அவன் மறுபடியும் குடிகாரன் ஆயிடுவான். அப்படின்னா நான் எப்பவுமே குடிகாரனா நடிச்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்றியா? பயத்தினால ஏற்பட்ட இந்த திருத்தம் மனத்தினால ஏற்பட்ட திருத்தமா மாறி அவன் மனம் இதை நிரந்தரமா ஏத்துக்கணும். அதாவது அவனுக்கு வில் பவர் வரணும். அது வரைக்கும் நீ குடிகாரனா நடிச்சுதான் ஆகணும். குறைஞ்சது இன்னும் 6 மாசத்துக்காவது குடிகாரங்கிற பட்டத்தை நீ சுமந்துதான் தீரணும். வேற வழியே இல்லை. ஓகே. சொந்த ரத்தம் சுகமா இருக்கிறதுக்காக நான் எந்த பத்தியமும் இருக்க தயார். என்ன இது? என்னமோ பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு உம்மன உட்கார்ந்திருக்கீங்களா? ஒண்ணுல சாந்தி, அது உங்க குழப்பம் எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க. நம்ம காதல இருந்து கல்யாணம் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன். ஐயோ, நான் தான் உன் காதலன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க பேரை மட்டும் சொல்லல. நீங்க பர்மிஷன் கொடுத்தா சொல்லிடுறேன். வேண்டாம் சாந்தி, இப்போதைக்கு என் பேரை சொல்லாம இருக்கிறதா நல்லது. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கல்யாண வயசுல ஒரு தங்கை இருக்கா. அவ பேர் நிர்மலா. அவ உன் அண்ணனை தான் காதலிக்கிறான். அப்படியா? ஆமா. நாம 2 பேரும் எப்படியோ அப்படியேதான் அவங்களும். முதல்ல அவங்க 2 பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். கரெக்ட், முடிச்சிருவா. முடிஞ்சு போச்சேன்னு வச்சுங்களே. நாளைக்கு காலையில நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை பாக்குறது வாங்க. மத்ததெல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். தங்கச்சி, பொழுது விடிய போற நேரத்துல உனக்கு ஒரு புது வாழ்க்கை உதயமாக போகுது. பிறந்த வீட்டுக்கு ஒரு வணக்கம், புகுந்த வீட்டுக்கு ஒரு துவக்கம். திருமணம்ங்கிறதுக்கே இதுதான் பொருள். நம்ம அப்பா தாத்தாலாம் பெரிய லட்சாதிபதிகளா இல்லாட்டி போனாலும் இந்த பகுதியிலேயே அவங்கதான் ரொம்ப கௌரவமானவங்க. இந்த தட்டுல இருக்க நகைகள்லாம் பரம்பரையா அவங்க நமக்கு கொடுத்துட்டு போன சொல்லு. இனிமே இதெல்லாம் உனக்கு தாம்மா சொந்தம். அம்மா நிர்மலா, இந்த நகைகளை பார்க்கும் போதெல்லாம் நாம ஒரு கௌரவமான குடும்பத்துல பிறந்தோம் அப்படிங்கிற ஞாபகம் மனசுல இருக்கு. இயற்கையை வைத்தியம் இருக்கிறானாம யார் யாவன்? அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுறேன், பல்ல உடைச்சுடுவேன். மரியாதையா பேசு. மரியாதையோட சோமாரி டாப் கைட்டுவேன், ஜாகிரதை. நீ மரியாதை இல்லாமலே பேசு, அதான் பெட்டரா இருக்குது. நீங்க யார் சார்? கில்லாடி ரங்கனை பத்தி கேள்விப்பட்டுக்கிறியா நீ? தெரியுமே, பெரிய கில்லாடி ஆச்சு அவரு. நான் தான் அந்த கில்லாடி ரங்க. சார், நீங்க தான் கில்லாடி ரங்கா சார்? வெரி கிளாட் டு மீட் யூ சார். தேங்க்ஸ். நான் தான் கில்லாடி சிரஞ்சீவி, இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி. உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே. உதவியா? நல்ல நிதானமா உட்காருங்க. என்னடா உதவி சோமாரி? என் பேரு சிரஞ்சீவி. இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. நான் சோமாரி சிரஞ்சீவி தான். பக்கத்துல வரலாமா? ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார். எவனாவது பிளேடால கீசணுமா? சொல்லு, ஒரே கீஸ். இது கீஸ் இல்ல, கேஸ். முதல்ல பிளேடால கீசுமா, இப்ப தஞ்சாலம் வருமா கேஸ்? அது இல்லம்மா, இது பிளேடு கேஸ் இல்லம்மா. இது ஒரு நோயாளியை நாம குணப்படுத்தணும், அதுக்குதான் உன் உதவி தேவை. அந்த தீர்த்து கட்டணுமா? சொல்லு, ஒரே கீஸ். இந்த கீசுறதை தவிர வேற ஒண்ணுமே தெரியாது உனக்கு. ஆமா, இந்த நித்யானந்தம் ஒரு ஆளை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீ கத்தியால குத்த பண்ணியே, நினைவு இருக்கா உனக்கு? நித்யானந்தம்
அந்த ஆள் படா சோமாரியாச்சே. ஆமா படா சோமாரி தான் அவன். அவன் இப்ப எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படிங்கிறான் கைது? தினம் ராத்திரி 7 மணி ஆச்சுன்னா போறோம், நீ அவனை கத்தியால குத்த வர போறேன்னு நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே பிடிச்சிருச்சு பாவம். அடப்போ வாஜாரு, அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் வாஜாரு. இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான். ஓஹோ, உட்காருங்களா? உட்காருங்க. நல்லா இருக்கு அந்த கிராப்புக்கும் அதுக்கும் போட்டோ போட்டுக்கிறீங்களா? என்ன இதையும் வச்சுக்கோங்க, காலை அப்படி வச்சுக்கோங்க, நல்ல சௌரியமா. வழக்கமா நான் தான் உட்கார்றது அந்த சேர்ல, நீங்க உட்கார்ந்தா. நான் என்ன செய்யணும் வாத்தியாரே? அது இல்ல வாத்தியாரே, அவருக்கு பயம் தெளிஞ்சு குணமாகணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும். அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துடும். நான் சாவணுமா? என்ன விளையாடுறியா? விளையாடுவா? யார்கிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு. பிளேடால கீசுறவங்கிட்ட நான் விளையாடுவேனா? அதான பார்த்தேன். ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன், நீ செத்து போன மாதிரி நடி. அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணமாயிடும். செத்து போறியா? இவ்வளவுதானா? எனக்கு எம்மா துட்டு தர. எவ்வளவு வேணும்? 1000 ரூபாய். என் ஃபீஸே அவ்வளவுதான், 500 ரூபாய் வச்சுக்கேன். கூட ஒரு பிளேடு கொடுத்துறேன். சரி 500 ரூபாயா? எடு பணத்தை. இந்த அட்வான்ஸா 100 ரூபாய் தரேன், சாவுக்கு அட்வான்ஸா வச்சுக்க. நீ இவ்வளவு நல்லவனா இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ மனித தெய்வம் பா, இல்ல கில்லாடி தெய்வம். எனக்கு ஒரே ஒரு ஆசை கேட்கட்டுமா? என்ன கண்ணு? கேளு கண்ணு. உன் கிராப்ப ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்குறேன். பிரபு பிரபு, உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னடா, எனக்கு நீ எவ்வளவோ உதவி செஞ்சிருக்க, உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. நித்யானந்தன் ஒரு பைத்தியம், அவரை குணப்படுத்தணும். அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும். என்ன விளையாடுறியா? நிஜம் கொலை இல்ல, பொய் கொலை. ஓஹோ, கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா? அப்ப குடிகார மாதிரி நடிச்ச, இப்ப கொலைகார மாதிரி நடி. வெறும் நடிப்பு தான்டா. மாட்டேன்னு சொல்லுடா ப்ளீஸ். அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா. வெறும் நடிப்பு தான்டா ப்ளீஸ். ஆல் ரைட், ஆளை காமி, கடிச்சு குதறி போடுறேன். வெரி குட், நல்லா குதறணும், நிச்சயமே இல்ல. அதுக்கு நான் ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணிட்டேன். அதோ ரவுடி ரங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கானே, அவன் தான் கில்லாடி பிரபு. அவரை பார்த்தா சாதாரணமா தான் இருக்குது, கில்லாடி மாதிரி தெரியலையே. நீங்க கூட தான் பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கீங்க. நிஜமாவே பெரிய மனுஷனா? பாக்குறதுக்கு அப்படிதான் இருப்பான், ஆனா பயங்கரமானவன். கொலை செய்யறது கூட அஞ்ச மாட்டானே. என் ஃப்ரெண்டு கொலைகாரன் உங்க ஃப்ரெண்டா? ஊர்ல இருக்கிற எல்லா அயோக்கியனும் எனக்கு ஃப்ரெண்டு தான். நீங்க இல்லையா? நமக்குள்ளவே எங்க தகராறு? ஆமா, அவங்க என்ன பேசுறாங்க? இப்ப அவன் ரங்கனால இனிமே உங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்க கூடாதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு ரங்க சம்மதிக்கல, என்ன ஆகுமோ? இத பாத்தீங்களா? பிரபு எப்படி ரங்கனை ஒத்துக்க வச்சிருவான். ரங்கனுக்கு இந்த பிரபுவை கண்டாலே பயம். என்ன அவன் ஆளு சட்டையை பிடிக்கிறா? வேட்டியை பிடிச்சா அவுந்துராதா? பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு போல இருக்குது. ஐயோ கட்டி! ரங்க ஒத்து வரலன்னு நினைக்கிறேன். பிரபு கில்லாடி ஆச்ச விட்டுருவான் அவன். ஐயோ கொலை கொலை! இவனுக்கு நீங்க கர்மாதி பண்ணிடுறீங்களா? ஊர் பேர் தெரியாதவனுக்கெல்லாம் நான் ஏன்டா கர்மாதி செய்யணும்? நீயே கர்மாதி செய்யணும். செத்தவன் யாரு? உன் எதிரி. கொன்னவன் யாரு? உன் ஃப்ரெண்டு தானே. இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திட்டு இருந்த எதிரி ஒழிஞ்சானா இல்லையா? ஆமா, ஒழிஞ்சா, தீண்டா, அம்பேல். அதோட எனக்கு பிடிச்சிருந்த பிரம்ம இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க, இங்க நடந்த கொலையை நீங்க பார்த்ததா யார்கிட்டயாவது சொன்னீங்க? நீங்க ஒழிஞ்சீங்க, அவ்வளவுதான். நீ சுத்த முக்க முடியா இருக்கிறியா? இதெல்லாம் வெளியே சொன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரட்டுன்னு எவையா அலையிறது? உங்களை மாதிரி மேதாவது உண்டா? வாங்க வாங்க வாங்க. பிரபு, நம்ம கம்பெனிக்கு மெட்ராஸ்ல ஒரு பிரான்ச் ஓபன் பண்ண போறோமே, அதுக்கு உன்னை மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னையா? ஓ சார், இது ரொம்ப பெரிய பதவி. அதனால தான் உன்னை போடுறேன். நாளை காலையில 10 மணிக்கு இங்க வந்து என்ன பாரு. மெட்ராஸ் ஆபீஸ் சம்பந்தமா உனக்கு சில பாயிண்ட் சொல்லணும். ஓகே, பறந்துடாது. பாப்பா, பிரபு சௌக்கியமா இருக்கு? அருண், நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவை மேனேஜரா போட போறேன். குடிகாரனானாலும்
நாணயமானவன் தானே, இருந்துட்டு போகட்டும். சரிப்பா, விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்ல. நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன். நீ இருப்பா. என்ன அருண், பிரபு இருந்தா என்ன, அவனும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் தான். சும்மா சொல்லு. ஒண்ணு இல்ல, வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே, யாரையாவது லவ் பண்றடா? அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க? இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா. ஓ ஐ அம் சாரி, நான் ஒன்ன சேர்த்து சொல்லல. யூ ஆர் a good boy. அப்பா, வந்து சரதா சும்மா இருடா. ஏதோ நீ தான் காதலிச்ச, போனா போகுதுன்னு விட்டேன். எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி? ஏன் நான் சொல்றது சரிதானே? இதுல நான் என்ன சார் சொல்றது? சரி சரி, யார் அந்த பையன்? அதான்ப்பா தெரியல, ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட லவர் கேட்டுக்கிட்டு இருக்கானா. அங்கதான் எனக்கு டவுட்டா இருக்கு. அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும்? திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறைவுல வேலை செய்வானு. இல்லப்பா, என் தங்கச்சி எந்த காலத்திலயும் ஏமாறவே மாட்டான். நீ என்னதான் சொல்லு, எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் ஒழுக்கம் கட்டவனாத்தான் இருக்கணும். நிச்சயமா இருக்காது. என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா தான் இருப்பான். பாப்போமா? பாப்போம். எவ்வளவு பெட் கட்டுற? 1000 ரூபாய். ஓகே ஓகே. பிரபு, இதுக்கு நீதான் மத்தியஸ்தம். நோ, நான் இதுக்கு மத்தியஸ்தவனா? வேண்டாம் சார். ஒரு கையில நல்லவன், ஒரு கையில கெட்டவன். இதுக்கு நான் நீதிபதி. ஐயோ, உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க சார். நான் நீதிபதியா இருக்க தகுதி இல்ல. சும்மா இருப்பா. இதுக்கு நீதான் சரியான ஜட்ஜ். என்ன மாமா, அண்ணா எந்த கேஸ்ல ஜட்ஜா இருக்கீங்க? எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான். நிர்மலா, சாந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு. நான் சாந்தி சைடுல பேசுறேன். 2 பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியஸ்தம். எவ்வளவு பெட்டு? தலைக்கு 1000. சாந்தி, உன் காதலனோட ஊரு, பேரு, குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு. பிரபுவே திருப்பி சொல்லட்டும். ஏன் சார் சொல்லலாமா? அவரையம்மா கேக்குற, நீ சொல்லு. மத்தியஸ்தரன்னு ஒருத்தர் வச்சிருக்கீங்க, அவர் சொல்லலாம்னு சொன்னா நான் சொல்றேன். இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக? உங்க காதலரை கேளுங்க, அவர் பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க. அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார். ஆல் ரைட். சாந்தி, சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லு. பிரபு, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு. பணத்துக்கு மட்டுமா? இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு. நான் நல்லவனா கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான். வேடிக்கையா இருக்கு. குற்றவாளியா நீதிபதியா? பிரபு, கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது. சாந்திக்கு போன் பண்ணி நீதான் அவ காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட. பக்குவமா பேசு. ஹலோ, யார் பேசுறது? சாந்தி தானே? நான் பிரபு பேசுறேன். நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு இருந்தேன். பாத்தீங்களா, நம்ம காதல மூடி மறைச்சதுனால எவ்வளவு கன்ஃபியூஷன். எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க. இப்ப நீங்க சொல்ற பதில வச்சுதான் நான் பேசணும். இப்ப சொல்லுங்க, நான் உங்களதான் காதலிக்கிறேன்னு சொல்லட்டுமா இல்ல வேண்டாமா? இந்த பாரு சாந்தி, என் மேல உங்க அப்பா ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காரு. நீயும் நானும் நேசிக்கிறது அவருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி அவர் என்ன நினைப்பாருன்னு எனக்கு புரியல. அப்படின்னா அது சரி சாந்தி. சாந்தி, நம்ம மனசுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை சொல்லித்தான் தீரணும். தப்பு இல்ல, ஆனா அத சமயம் பார்த்து சொல்லணும். சாந்தி, சொல்றத கேளு. கொஞ்ச நாள் போகட்டும், நானே சொல்றேன். அப்பா சொல்லலாம் சொல்லலாம். சொல்லலாமா? ஓ, very good. ரொம்ப thanks. பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? நீ இப்ப சொல்லலாம்னு சொன்னியா, சொல்லக்கூடாதுன்னு சொன்னியா? ஏன்டா அப்படி கேக்குற? நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளைன் போற சத்தம், கீழே நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும்? ஏற்கனவே நம்ம ஊர் டெலிபோன்லாம் ஒரு மாதிரி. உன் காதுல விழுவலன்னா என்ன, அவ காதுல நல்லா விழுந்திருக்கும். விஷயத்த இப்ப சொல்ல வேணாம், கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அவ வெரி குட்ன்ட்டா.